காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சோதனைகளுக்கு பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தகவல். செல்போன் எண் வழங்கி அடையாள அட்டையை காண்பித்துவிட்டு பக்தர்கள் மலை மீது செல்லலாம் என்று தகவல். விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். நாகேந்திரன், சொல்லுங்க, பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் பக்தர்களுக்கு திருப்பரங்குன்றம் மலை மீது செல்ல அனுமதி தற்பொழுது காவல்துறையினரால் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல கடந்த 20 நாட்களுக்கு மேலாக காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்று மாவட்ட நிர்வாகம் தரிசனத்திற்கு செல்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இது முக்கிய வாய்ந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை காசி விஸ்வநாதர் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதி அளிக்கப்படுகிறது. வீடியோ மற்றும் புகைப்படம் எடுக்க காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவது தொடர்பான அந்த தொடர்பாக அந்த எழுந்து வந்த நிலையில் காவல்துறை சார்பில் மலை மேல் செல்ல யாருக்கும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டது. குறிப்பாக காசி விஸ்வநாதர் ஆலயம் மற்றும் தர்காவிற்கு செல்வதற்கு அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டது. இந்த நிலையில் மலை உச்சிருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவில் சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்காக காவல்துறையினர் அந்த இஸ்லாமியர்களை மட்டும் அனுமதித்ததாகவும், நேற்று அந்த மலை உச்சியில் உள்ள அந்த தர்காவில் கொடியேற்றுவதற்கு இஸ்லாமியர்கள் வரை காவல்துறையினர் அந்த கொடி மற்றும் கொடி கம்பங்களை எடுத்துச் செல்வதற்கு பாதுகாப்புடன் அழைத்து சென்றதால் அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த பழனியாண்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நேற்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்த போது அவர்களை பார்க்க நேரில் வந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவர்களும் அந்த திருப்பரங்குன்றம் அந்த மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு தான் நீதிமன்றத்தில் உள்ளது. ஆனால் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு காவல்துறையினர் தொடர்ந்து அனுமதி என்பது மறுக்கப்பட்டு வருவது இது வேண்டுமென்றே ஒரு இந்து மத அந்த வழிபாட்டு முறையை தடுக்கும் வகையில் காவல்துறை செயல்பாடு இருப்பதாகவும் இது ஒருதலைப்பட்ச செயல்பாடு எனவும் அந்த கண்டனங்களை தெரிவித்து செய்தியாளர் சந்திப்பில் அவர் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சாலைமுறையில் ஈடுபட்டார்கள் என 35 பேரும் இந்த பொதுமக்கள் சார்பில் 17 பேர் மீதும் அந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு என்பது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மேல் சென்று மலை மேல் சென்று அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்தார்கள். அந்த எங்களது கோரிக்கைக்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார்கள். இந்த நிலையில் மதுரை மாவட்ட நிர்வாகம், மதுரை மாநகர காவல் ஆணையர் அந்த காவல்துறையும் தற்போது அந்த அனுமதி என்பதை வழங்கியிருக்கிறார்கள். பல்வேறு அந்த கட்டுப்பாடுகள், வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அந்த கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை எதிர்த்துதான் பல்வேறு அந்த உள்ளூர் பொதுமக்கள் கடந்த சில நாட்களாகவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும், ஆனால் அந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் எதிர்க்கும் அந்த நிலையில் இருந்து வருகின்றது. ரம்யா, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call